ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஆர்ஜித சேவா டிக்கெட் ஆன்லைன்ல எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புக் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு ஏப்ரல் மாசத்தோட புக்கிங் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த புக்கிங்ல உங்களுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபில் பண்ணணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா ஷேர் பண்ணிருக்கேன். இது போல புக்கிங்ஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கும் லேட்டஸ்டா வரக்கூடிய டிடிடியோட தர்ஷன் அப்டேட்ல இருந்து எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலை தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்கிங் கரெக்டா 10 மணிக்கு தாங்க ஓப்பன் ஆகும். ஸோ புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கு புக் பண்ண போறோமோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்யூட்டர்ல புக் பண்ண போறீங்கன்னா நோட் பேட்ல நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல நீங்க வந்து மொபைல்ல யூஸ் பண்றீங்கன்னா கிளிப் போர்ட் மெத்தட்லயோ நீங்க ஃபாஸ்டா டைப் பண்ணுவீங்கன்னா நம்ம எப்படினாலும் டீடைல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர்ல நம்ம மேக்சிமம் 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு 4 பேருக்கு புக் பண்ணணும்னா 2 மொபைல் நம்பரை நீங்க தனித்தனி டேப்ல லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ப்பா 10 மணிக்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடியே நமக்கு லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்கும். லிங்கை நம்ம கிளிக் பண்ணாலும் நெக்ஸ்ட் இந்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஷார்ப்பா 10 மணிக்கு செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஓப்பனிங் லிங்க் வந்துடும். வர்ச்சுவல் கியூ வந்து கொடுப்பாங்க. இந்த மாசம் நமக்கு 2 புக்கிங் இருக்கு. ஏன்னா ஏப்ரல் மாசத்துல வசந்தோற்சவம் நடக்கிறதுக்கு இருக்கனால அந்த 21ல இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் வசந்தோற்சவத்துக்கான புக்கிங்கும் வந்து நமக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. இது ரெண்டுமே சேம் உங்களுக்கு டைம்ல தான், சேம் லாகின்ல தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த லிங்க் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம காப்பி பண்ணி ரெடியா வச்சிருக்கோம் அப்படின்னா புக்கிங் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த தர்ஷன் டிக்கெட்ல நீங்க வந்து சேவாவும் பார்த்துக்கலாம், அதே சமயம் நம்ம தர்ஷனும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சுபதானம் என்ட்ரன்ஸ் வழியா நம்ம தர்ஷன் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஒரு மணி நேரத்துல தர்ஷன் வந்து முடிக்கலாங்க. ஒரு புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர்ல வேற ஒருத்தவங்களுக்கு நம்ம பண்றதுக்கும் 180 நாள் டைம் கேப் வந்து கேக்குது. அதனால நம்ம வேற புது நம்பர்ல தான் வந்து வேறவங்களுக்கானாலும் புக்கிங் பண்ண முடியும். அதே மாதிரி சேம் பர்சனுக்கும் 180 நாள் கழிச்சு தான் அவங்களோட ஆதார் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். 10 மணி ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஷார்ப்பா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வர்ச்சுவல் கியூ வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ வர்ச்சுவல் கியூ வரல, ஆனால் நமக்கு லாகின் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பாருங்க வசந்தோற்சவம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த 3 நாள் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஒரு நாளைக்கு 200 டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம 150லேருந்து 200ன்னு சொல்லியிருந்தோம். ஒரு ஆளுக்கு 300 ரூபா தான். ஸோ இந்த 3 நாளில் நீங்கள் போறீங்கன்னா 300 ரூபா தர்ஷன் மாதிரியே நம்ம புக் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஊஞ்சல் சேவா தான் புக் பண்ண போறேன். ஸோ ஊஞ்சல் சேவா செலக்ட் பண்ணிட்டு டேட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு மேக்ஸிமம் எத்தனை பேரோ அதை நம்ம வந்து என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்துக்கணும். இதுல ஃபில் பண்ண வேண்டிய டீடைல்ஸ் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். ஸ்டேட்டும் அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் சிட்டி, பின்கோடு வந்து என்டர் பண்ணிட்டு 2 பேரோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும். இதையும் நீங்க ரெஃபர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பேஜ் வந்து நமக்கு லோட் ஆகும். இதுல நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது யூபிஐனா யூபிஐ ஐடி கொடுத்துட்டு அதுல நம்ம வந்து ஓகே கொடுத்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். டெபிட் கார்டுனா கார்டோட பேரு ஃபர்ஸ்ட் வந்து கார்டுல வந்து யார் பேர் இருக்கோ உங்க பேரு, கார்டு நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி நம்பர் கொடுக்கணும். நெட் பேங்கிங்னா லாகின் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம வந்து கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து நமக்கு பேங்க்ல இருந்து ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தா பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். உங்களுக்கு பேமெண்ட் நீங்க சக்சஸ்ஃபுல்லா பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். இதுல டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல்னு வந்துடும். இந்த இடத்துல நீங்க வந்து புக்கிங் பண்ண டீடைல்ஸ், எப்போ புக் பண்ணியிருக்கோம் அந்த டீடைல்ஸ் இருக்கும். இதில் டவுன்லோட் ரிசிப்ட்ல போயிட்டு உங்களோட டவுன்லோட் ரிசிப்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்லேருந்து எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருவாங்க. ஸோ இன்னைக்கான புக்கிங் வந்து நமக்கு ரொம்பவே இஷ்யூவாக இருந்ததுனால புக்கிங்கில் ரொம்ப ட்ரபிளாக இருந்தது. பட் நார்மல் டேஸில் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் புக்கிங். நீங்களும் இந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான புக்கிங்கோட ஸ்டேட்டஸ் இப்போ கரண்ட் அப்டேட் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஃபாஸ்டா தான் புக் ஆயிட்டு இருக்குங்க. வசந்தோற்சவம் 3 நாளுமே கம்ப்ளீட்டா வந்து புக் ஆயிடுச்சு. இன்னைக்கு புக்கிங்ல ரொம்ப எரர் இருந்தது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பண்ற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ மற்ற சேவாஸ் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஊஞ்சல் சேவா பொறுத்த வரைக்கும் சாட்டர்டேஸ்ல கம்ப்ளீட்டா ஃபுல் ஆயிடுச்சு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சண்டேலயும் உங்களுக்கு வந்து 2 நாள் கம்ப்ளீட்டா ஃபுல் ஆயிடுச்சு. 21, 22, 23 3 நாளும் இந்த சேவா வந்து கிடையாதுங்க. ஸோ இது வந்து ஃபைனல் ஸ்டேஜில் 14ஆம் தேதி இப்போ போயிட்டு இருக்கு. அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா சண்டே டிக்கெட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ சாட்டர்டே மட்டும் ஒரு நாள் வந்து அவைலபிள் இருக்கு. அது டிக்கெட் வந்து ஒரே ஒரு டிக்கெட் தான், அதுவும் முடியுது. மற்ற நாள் எல்லாம் ஓரளவுக்கு ஃபாஸ்டா வந்து புக் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது நமக்கு கல்யாணோற்சவம் ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். கல்யாணோற்சவம் பார்க்கும்போது 2ஆம் தேதி 3ஆம் தேதியில 16ஆம் தேதி டிக்கெட்ஸ் இருக்கு. மீதி நாள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா முடியுது. இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கு அடுத்தது தான் ஆர்ஜித பிரம்மோற்சவம் வந்து முடியும்.
ஆர்ஜித பிரம்மோற்சவத்துல சாட்டர்டே மட்டும் உங்களுக்கு ஃபாஸ்டா புக் ஆகுது. மீதி நாளெல்லாம் உங்களுக்கு கவுண்டிங் இருக்குங்க. ஃபைனலா சகஸ்கர தீபலங்கார சேவாவோட புக்கிங் வந்து முடியும். இதுல வந்து டிக்கெட் கவுண்டிங் அதிகமாவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி புக் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ மற்ற நாளுக்கு டிக்கெட்ஸ் இருக்கு, தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க. நீங்களும் இன்னைக்கான சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன சேவா புக் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான புக்கிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.